கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனமாறிந்தும் நீர் நேசித்தீர். என் குறைகள் எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என்னே சுவே செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு. உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என்னே சுவே
என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இணையதள நிரலை ஜெபக்குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 944வது நாளாக இந்த வியாழக்கிழமை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பங்கு பெற்று அதில் ஆசீர்வாதங்களை பெற்ற அநேகர் இன்னும் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தானே நம்முடைய தேவ செய்தியை வழங்கும்படி சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு சகோதரியை வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசுவின் சீடர்கள் 2வது பாகமாக இந்த அந்திரேயா என்கிறவரை பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையை சகோதரி நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜெபம் நடத்துகிற அன்பு சார் அவர்களையும், பாடல் பாடுகிற சகோதரி மேரி சாம்சன் அவர்களையும், வேத பாடம் வாசிக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல ஒருவருக்காக ஜெபிப்பதற்காகவும் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காகவும் இணைந்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்முடைய ஜெபத்தை நம்முடைய ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல் நம் அருமையான சார் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பின் தேவனே, எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீரப்பா. உடைய கிருபையின் படி எங்களை அழைத்து வந்தீர்கள். நாங்கள் இன்று கூட வேண்டும் சொல்லி கர்த்தருடைய நியமனமாயிருக்கிறோம். அதற்காகவே ஆண்டவரை மட்டும் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்தீரப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. நாளை கூட ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மீறி நாங்கள் நல்ல விதமாக இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக கர்த்தரை கிருபைத்தாரும் சுவாமி. விசேஷமாக அருமையான சகோதரி ஜெரிஜோசன் அவர்களுக்கு இந்த ஸ்கிரீனை சரியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுத்து நல்ல விதத்தில் நடத்துவதற்கான கிருபையை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனை நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மையில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். தேவனுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு தண்ணி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாளை கொண்டவரை நாங்கள் பல கண்களை ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற இந்த 2 பேர் ஒழுக்காக ஜெபிக்க போகிறார்கள். இருவரை அழைத்திருக்கிறோம். இதுவரை வந்து சேரவில்லை. சீக்கிரமாக சேரும்படியாகவும் கர்த்தர் கிருபை தரும் ஜெபிக்கிறோம். ஒரு வந்து எங்களுடைய இணைந்து ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே என்னுடைய கிருபை பெருக நாங்கள் அதுக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, நாளில் ஆண்டவரே, நாங்கள் பாடக்கு ஒரு பாடலை ஆசிரியர் சுவாமி. ஆம் தேவனே, இந்த பாடல் உங்களுடைய வசனத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஐயா, அந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது தேவன் நாமம் எங்கள் மகிமைப்படுத்த கிருபை தரும் சுவாமி. ஆம் தேவனே, இயேசுவை காண வேண்டும் சொல்லி கிரேக்கர்கள் வந்து அந்திரேயாவை கேட்ட பொழுது அவன் இயேசுவிடம் போய் சொல்லியிருக்கிறான். விதமாக அவர்கள் வந்து பார்க்க வந்திருக்கார்கள் சொல்லி இயேசுவை காண விரும்புகிறவர்கள் வந்து நம்மிடம் கேட்பார்கள். சீஷம் கேட்ட அதே விதமாக நம்மை கூட அநேகர் கேட்பார்கள். ஆகையால் நாம் இயேசுவை எங்கே காணலாம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் ஆயத்தமாகும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேலை ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை கூட படிக்க போகிற சகோதரி ஆசிரியர் சுவாமி மாலதி அவருடைய ஆசிரியர் சுவாமி விசேஷ கிருபை நிரப்பி ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கற்றுக்கிறார் சுவாமி. விசேஷமாக நாளில் செய்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள் சகோதரி ஹேமாருடைய அவர்களுக்கு மேல் விசேஷ அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆழ்ந்து ஒரு வார்த்தை ஆண்டவரே, அவர் சொந்த கருத்தோடு கூட சொந்த பிரயத்தனத்தோடு செய்த காரியமாக இருக்காமல் ஆவியானவர் வெளிப்பட்டு செபிக்கிறோம். ஆவியானுடைய திவ்ய பிரசனம் இறங்கி வரும்படி செபிக்கிறோம். அது வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளாக
நாமத்தை மகிழ்த்துவாங்க அநேகத்தை கிருபை தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேலை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தா ஆசீர்வதி விசேஷமாக தேவனே நாளை ஆண்டவரே நாங்கள் சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் சுவாமி தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஒழுக்காக ஜெபிக்க போகிறோம்ப்பா ஜெப வேளையிலே ஆண்டவர் பிரசனம் கூட இருந்தார் கூட இருந்த ஆண்டவரே நீர் எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் உங்கள் வார்த்தைகள் தாமே ஆண்டவரை துணிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அர்ப்பணிப்போம் பொறுப்பிற்காக இந்த ஊழியம் முழுவதுமாக நீர் ஆரம்பித்து வைத்து நடத்தி கொண்டு தொடர்ந்து நடத்தி வந்து அதை வெற்றிகரமாக நடத்தபடியாக ஜெபிக்கிறோம் அர்ப்பணிப்போம் பொறுப்பிற்கிறோம் எல்லா துதி கனமகிமையும் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ சார். இப்பொழுதும் இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் என்கிற அருமையான பாடலை மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி சாந்தன் அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியின் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தரேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஆமென் ஆமென் ஆமென். அருமையாக பாடிய சகோதரிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்மத்தில் இருக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் தேவனுடைய வேத பாடத்தை யோவான் 6 முதல் 9 வரை வாசிப்பார். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 முடிய. யோவான் 6 முதல் 10 முடிய. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும்
இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுரு சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட வேத படம் வாசிக்காயிற்று. ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுதும் கூட அந்த இயேசுவின் சீடர்களின் 2ஆம் பாகத்தில் அந்திரேயா என்பவரை பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம மத்தியிலே கூறி நம்ம தேவனுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டி நம்ம மத்தியிலே செய்தியை கூற வருகிறார்கள் சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர். தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. வெல்கம் சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை ஒன்று கூடி வர செய்தார். அவருடைய சீஷர்களை குறித்து தியானிக்கிற இந்த மாதத்துல கர்த்தர் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த போகிறதற்காய் அவருக்கு நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளின் சாயங்கால நேரத்திலும் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக, ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய கரங்கள்ல எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்திரேயா என்று உம்முடைய சீஷன் மூலமாக நாங்க கற்றுக்கொள்ள போகிற பாடங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கற்றுத்தாங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இந்த தருணத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீங்க அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கி கொடுக்கும்படியாக அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய அந்திரேயாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அந்திரேயா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போமானால், அந்திரேயா என்றால் தைரியசாலி என்ற அர்த்தமாம். இவருடைய தகப்பனார் பெயர் யோனா, இவருடைய தாயார் பெயர் யோவன்னாள். இவருக்கு ஒரு சகோதரர் உண்டு, அவர் சீமோன் பேதுரு. இவர் பெத்சாய்தா பட்டணத்தை சார்ந்தவர். இந்த குடும்பத்திற்கு மீன் பிடிக்கிறது அவர்களுடைய குல தொழிலாக காணப்படுகிறது. இவர் முதலில் யோவான் ஸ்நானகனுடைய சீஷராக இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து இயேசு கிறிஸ்து கரையேறும் போது இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அந்த வார்த்தையை கேட்டதும் இந்த அந்திரேயா இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பிக்கிறார். அன்று முதல் அவர் இயேசுவின் சீஷராக மாறிவிடுகிறார். இதை கேட்டதும் அந்திரேயா இயேசுவுக்கு பின் சென்றார். இயேசுவை ரபி, போதகரே என்று அழைத்து அவருடன் தங்கினார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட பின்பு அவர் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால், நற்செய்தியை அறிவிக்கிற பணியில தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். தன் சகோதரனாகிய அவர் என்ன பணி செய்தார் என்று பார்ப்போம்னால், இயேசுவின் இடத்தில் அநேகரை அறிமுகப்படுத்துகிற ஒரு பணியை செய்ததை நம்ம பார்க்கிறோம். தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவிடம் வந்து, நாங்கள் மேசியாவை கண்டோம், அதாவது கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி பேதுருவை இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டி வருகிறார். சோ இயேசு கிறிஸ்துவிடம் பேதுருவை, தன் சகோதரனை அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அதிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்த போதும் இந்த அந்திரேயா, நான் முதல் அழைக்கப்பட்ட சீஷன் தான், எனக்கு தான் முதல் உரிமை, அப்படி எதுவுமே அவர் சொல்லிக்கல. எல்லாவற்றையும் அவர் உள்ளபடியே என்ன செய்தார், பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். இது அவருடைய விசேஷித்த பண்பாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக எதை குறித்தும் அவருடைய கூட உள்ள சீஷர்கள் கூடலாம் மிகவும் அன்பு நிறைந்தவராக காணப்பட்டு இருக்கிறார். அன்புடன் அவர் மற்றவர்களோடு கூட நடந்து கொண்ட காரியத்தை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரை ஓரத்துல வியாதிப்பட்டவர்களையும் சுகமாக்குகிறத பார்த்தவுடன் நிறைய ஜனங்கள் இயேசுவை தேடி அந்த இடத்துக்கு அவரை பின்பற்றி வருகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் மீது மனதுருகி
அவர் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் சாப்பிட எங்கே அப்பம் கொள்ளலாம் என்று பிலிப்புவின் இடத்தில், இயேசுவின் ஒரு சீஷன் இடத்துல அவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது பிலிப்பு இவர்களுக்கு 200 பணத்துக்கு அப்பம் கொண்டா கூட எப்படி போதும் என்று சொல்லி அவர் அந்த குறைவை மட்டும் பார்த்தார். ஆனால் இந்த அந்திரேயா அவர் ஜனங்களுக்குள்ளாக பார்த்து அங்கு ஒரு சிறுவன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதை கண்டார். கண்டவுடனே இந்த 5 அப்பம் இந்த 2 மீன் எப்படி இந்த கூட்டத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் மனதுல கொஞ்சம் சந்தேகப்பட்டா கூட இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்த அவர் உடனே நம்பிக்கையோடு கூட சந்தேகப்பட்டார். ஆனாலும் கூட நம்பிக்கையோடு அந்த சிறுவனை 5 அப்பம் 2 மீன் கொண்ட சிறுவனை இயேசுவின் இடத்தில் அழைத்து இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களை கையில் எடுத்து அந்த மீனை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்து விசேஷர் இடத்துல கொடுத்து இவங்களுக்கு நீங்க பங்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தருக்கா அந்த அப்பத்தையும் மீனையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் திருப்தி அடைந்தாங்க. அவர் நம்பிக்கையோடு அந்த சிறு பையனை இயேசுவின் இடத்தில் கூட்டி வந்ததினால் ஒரு அற்புதம் அந்த இடத்துல நிகழ்ந்தது. இது நிமித்தமாய் அப்புறம் அந்த சும்மா இருக்கல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதம் கூட உண்டாயிற்று. மீதம் உண்டாயிருக்க செய்த அந்த அற்புதத்தை கண்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி இவர் என்று சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமா நாமும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்திரேயா அந்த சிறுவனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார். அங்கு அற்புதம் நிகழ்ந்தது. அனைவரும் திருப்தி அடைய முடிந்தது. அது போல நமக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு சிறிய காரியமானாலும், அது ஒரு தாளந்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆர்வங்களாக இருக்கலாம். இவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது அவர் என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதித்து பெருக செய்து மீதம் எடுக்க செய்கிற தேவனாய் தேவனாய் இருக்கிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிய முடிகிறது இந்த செயல் மூலமாக. அடுத்தபடியாக யோவான் 12ஆம் அதிகாரம் 20 22 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு முறை பண்டிகையின் போது ஆராதனை செய்ய வந்த கிரேக்கர்கள் இயேசுவை ஆராதிக்கும்படியாக, பண்டிகை நேரங்கள்ல ஆராதிக்கும்படியாக வந்த ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயேசுவின் அற்புதங்கள் எல்லாவற்றையும் அறிந்த உடனே அவங்க எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி உடனே அவங்களுக்கு என்ன வந்தது? பிரஜாதி ஜனங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் சீஷர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ பிலிப்பிட்ட கேட்ட உடனே பிலிப்பு அந்த செய்தியை யார்கிட்ட கொண்டு வரா? அந்திரேயிட்ட கொண்டு வராரு. அந்திரேயா, இப்படி எல்லா ஜனங்களும், இவங்க பிரஜாதி ஜனங்கள், இவங்க இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறாங்க, இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்திரேயா பிலிப்புடன் சேர்ந்து அதை இயேசுவுக்கு என்ன செய்யறாரு? தெரியப்படுத்துகிறார். இயேசுவுக்கு தெரியப்படுத்தின உடனே அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலைய அங்கு பார்க்கிறோம். அப்போ இந்த நாள்ல நாம் இதன் மூலமாய் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், நம்மை சுற்றிலும் அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய உறவினர்கள், ஆண்டவரை அறியாத உறவினர்கள் இருக்கலாம், மற்றபடி நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் இருக்கலாம், நமக்கு வேலை செய்யும்படியாக ஹெல்ப் பண்ணப்படும்படியாக வருகிற புறஜாதி ஜனங்கள் இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீடு சுற்றிலும் உள்ள புறஜாதி ஜனங்கள் அநேகமான பேர் இருக்கலாம். யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்திரேயாவை போல நாம் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அந்த ஜனங்களை நாம் அவருடைய அன்புக்குள்ளாக வழி நடத்தும் போது அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அந்திரேயாவின் பண்பு நமக்குள்ளாக இந்த நாட்கள்ல இருக்குமானால் ஒரு கூட்ட ஜனங்கள் நம் மூலமாக தேவனை சந்திக்க முடியும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அடுத்தபடியாக 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, அந்த தன்னுடைய சொந்த சகோதரனையே இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி இயேசுடைய ஒரு முதன்மையான சீடனாக மாற்றினதை பார்க்கிறோம். 2வது, 5 அப்பம் 2 மீன் வைத்த சிறுவனை கொண்டு இயேசுவினிடம் நிறுத்தி அநேகர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு காரியத்தை பார்த்தோம். பிரஜாதியாரான கிரேக்கர்கள் இயேசுவை கண்டு கொள்ளும்படியான ஒரு காரியத்தை பார்த்தோம். அடுத்து அவருக்குள்ளான ஒரு நேச்சர் என்ன என்று பார்ப்போமானால், தீர்க்க தரிசனங்களை
குறித்ததான அது நிறைவேறுதலை குறித்து அறியும்படியான ஆவல் கொண்டவராக அவர் காணப்படுகிறார். கூட மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களோடு கூட அந்திரேயாவும் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து எருசலேம் தேவாலயத்தை பற்றி இயேசு சொன்ன காரியங்களை கேட்டு, இவைகள் எப்போது சம்பவிக்கும், இதற்கான அடையாளம் என்ன என்று எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுவண்ட ஜனங்களை கூட்டி வருகிறது மாத்திரமல்ல, இந்த சம்பவங்கள் எப்பொழுது நிகழும், எருசலேம் தேவாலயம் மீண்டும் எப்பொழுது கட்டப்படும், இந்த காரியங்கள்லாம் எப்ப நிகழும் அப்படின்னு சொல்லி இயேசுவண்டை அவர் கேட்கிற ஒரு மனிதராய் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதியுத்தரமாக உலகத்தில் என்ன நடக்கும் என்பதையும், அது மாத்திரமல்ல மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீர்கள், பூமி எதிர்ச்சிகள் காணப்படும் சொல்லி. அப்படி மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்கிறத அந்த அடையாளங்களை அவர் சொல்லி, இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையா இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் மனுஷகுமாரன் வருகிற நாளை பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் என்ன செய்ய முடியாது, குமாரனும் தூதர்களும் கூட அறிய முடியாது. அதை அறிந்த ஒரே மனிதர் யாரு, பிதா ஒருவரே அப்படிங்கிறத என்ன சொல்றாரு இவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷமா இனி தன்னுடைய நற்செய்தி பணியை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவராக அவர் கடந்து செல்கிறத பார்க்கிறோம். இதை அறியும்படி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள்ல கூட நாம நினைக்கிறோம், எப்ப இயேசு கிறிஸ்து வருவாங்க. சில நேரங்கள்ல ஏதாவது நெருக்கங்களோட கூட நம்ம கடந்து சென்றால், அப்போ இந்த கொரோனா காலத்துல நான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்கு, இந்த கொரோனா உபத்திரவம் சாவுகள் எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசி கொண்டது உண்டு. அதே போலத்த விதமா இயேசு கிறிஸ்து இதை வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாமும் அவரோடு கூட வாழ தகுதி உண்டாகும்படி எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்க பாக்கியவான்களாய் காணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது அவரை நாம் முகமுகமாய் சந்திக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருந்து காத்து வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் பெற்று ஒரு கூட்ட ஜனங்களை அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு திரள் கூட்ட ஜனத்தை இயேசுவண்டை நாம் அழைத்து செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின்பு பெந்தேகோஸ்தே நாள் அப்படி ஒரு நாள் உண்டு, 40வது நாள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேல் வீட்டில் ஏறி மற்ற சீஷர்களுடன் ஜனங்களோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் இயேசுவின் சகோதரரோடும் ஒருமனப்பட்டு கூடி மேல் வீட்டில் அவர்கள் அனைவரும் ஜபத்துல தனி தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்பொழுது எதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள்? தேவனுடைய சமூகத்துல வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் தேவனுடைய பாதத்துல தனித்திருந்தார்கள். அப்போ இயேசுவின் சீடர்கள் அவர்களோடு கூடியிருந்த மேல் வீட்டில் கூடியிருந்த எல்லா ஜனங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் வேதத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடிகிறது. அந்த அப்போஸ்தலர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பின் இந்த அந்திரேயா என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், இவர் இயேசுவின் சீடராக வல்லமையை பெற்றுக்கொண்டு சித்தியா, கப்பதோக்கியா, கலாத்தியா, பித்தினியா, சின்ன ஆசியா
போன்ற இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லி ஹிஸ்டரியில நம்ம இத ஹிஸ்டரி மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியுது. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், பரிசுத்த ஆவியை பெற்ற நாமும் எல்லா விதத்திலும் எப்படி அந்திரேயா அந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று கொண்டவுடன் அவர் மற்ற இடங்களுக்கு சென்று தான் பெற்ற வல்லமையின்படி இயேசுவை மற்றவர்களுக்கு முதலாவது அவர் அறிமுகப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற நாமும் கூட அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தும்படியாக நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாகவே நம் மூலமாய் பரலோகம் நிரப்பப்படும். இறுதியாக அவருடைய வாழ்க்கையின் முடிவு சம்பவத்தை நாம் பார்ப்போமானால் அது மிகவும் பயங்கரமான காரியமாய் காணப்படுகிறது. அவர் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றாரோ அந்த நாளிலிருந்து அவர் அநேக இடங்களுக்கு சென்று அவர் சுவிசேஷ நற்செய்தி பணியை அறிவித்ததாய் நாம் பார்க்கிறோம். அது இந்த சித்தியாங்கிறது ரஷ்யாவுல இருக்கிற ஒரு பகுதி. அங்கெல்லாம் உபத்திரவத்தின் மத்தியில நிறைய பேர் ஆண்டவர் கண்டை வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கிரீஸ்க்கு அவர் கடந்து செல்றார். அங்க உள்ள ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு ஆளுநர், ரீஜியனுடைய ஒரு ஆளுநர் அவருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. இவர் சுவிசேஷ பணி செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவருக்கு விரோதமா எழும்புறார். அவருடைய மனைவி கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இதையெல்லாம் அறிந்த உடனே என்ன நடக்குது, இவரை இப்படி விட்டோம்னா பிரயோஜனம், எல்லா ஜனங்களும் இயேசுவை பின்பற்றிடுவாங்கன்னு சொல்லி இவரை கொலை செய்வதற்கு அவர் என்ன செய்யறாரு, அவர் எழுதி விடுறார், இவருக்கு தண்டனையை எழுதி விடுகிறார். உடனே என்ன நடக்குது என்று பார்த்தால், இயேசுவை போல சிலுவையில் என்னை அறைய வேண்டாம், எக்ஸ் வடிவ சிலுவையில் என்னை அறையுங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னையே சிலுவைக்கு என்ன செய்யறார், ஒப்பு கொடுக்கிறார். அவரை என்ன பண்றாங்க, சிலுவையில் அந்த எக்ஸ் வடிவ சிலுவையில கட்டி அவரை துன்புறுத்துகிறார்கள், அவர் மீது கல்லெறிகிறார்கள், அவரை சவுக்கால் அடிக்கிறார்கள். ஆனால் 2 நாட்கள் அவர் அந்த ஜனங்களுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தவராக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். அவரை சுற்றிலும் ஏறக்குறைய 25,000 ஆட்களுக்கு மேற்பட்டவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்த அந்த ஆளுநர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய வாழ்க்கையே மாய்த்துக் கொள்கிறத நம்ம ஹிஸ்டரி மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் இன்னைக்கு மிஷனரிகள் சுவிசேஷ பணி செய்யறதுக்காக கடந்து செல்கிறார்கள். பாடுகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில இயேசுவே தேவன் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பிரசித்தப்படுத்துறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாமும் அப்படி செய்யும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய மரண நாள் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கும் ஸ்காட்லாந்து என்ற கண்ட்ரிக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல, இது வரலாற்று சம்பவம், வேதாகமத்துல எழுதப்படாத காரியம். அந்த யுத்தத்துல என்ன நடக்குதுன்னா, ஸ்காட்லாந்து அந்த மன்னருக்கு ஒரு காரியம் காட்டப்படுது. ஒரு அந்திரேயா அவர்கிட்ட பேசுற, நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க, ஜெயிச்சிருவீங்க, அதனால நீங்க பயப்படாதீங்க, நீங்க துணிந்து இந்த யுத்தத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்திரேயா அவருடைய சொப்பனத்துல சொன்ன அந்த காரியத்தின்படி யார் ஜெயிச்சிடறான்னு பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து ஜெயிச்சிருது, பெரிய இங்கிலாந்து தோற்று போயிருது. உடனே அப்பொழுது அந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில வானத்துல ஒரு அடையாளத்தை பார்க்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக எக்ஸ் வடிவ சிலுவை அந்த இடத்துல காணப்படுகிறது, ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல. உடனே ஸ்காட்லாந்து நேஷனல் பிளாக்ல அந்த கிராஸ், அந்த எக்ஸ் வடிவ சிம்பல் இன்றைக்கும் காணப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அந்திரேயா அவரால் அதிகமாய் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பேசப்பட்ட ஒரே அந்திரேயா இவர் மட்டும்தான். சாந்தி முத்துசாமி, நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மைக்க. சாந்தி சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நம்ம ஜெபத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, செய்திக்கு இடைஞ்சலா இருக்கு.
இந்த ஸ்காட்லாந்து Kindly proceed. Okay. நேஷனல் பிளாக்ல கூட இந்த சிம்பிள் தான் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல இந்த எக்ஸ் கிராஸ் வடிவ சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிய முடிகிறது. இப்படி எல்லா விதத்திலும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில் தீவிர மனிதனாக அவர் ரொம்ப வைராக்கியம் உடையவராக அவர் காணப்பட்டதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நிறைய பட்டணங்களுக்கு அந்த நாட்கள்ல கால்நடையா தான் சென்றிருப்பாரு. போய் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் குறித்து அவர் பிரசங்கித்ததை நம்ம பார்க்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த தருணங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்கள்ல வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம சாயங்காலம் இந்த 1 மணி நேரம் கூடி இது பண்றோம், வாரத்துக்கு 3 நாட்கள், மற்றபடியான நாட்கள்ல இந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த ஊழியங்களுக்காகவே நம்ம ஜெபிக்கிறவங்களா காணப்படுகிறோமா? அதை நம்ம இந்த நாட்கள்ல சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களா காணப்படுகிறோம். இந்த அந்திரேயா போல நாமும் உள்ளத்துல உலக முழுவதுக்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும் போது நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் அவருக்கென்று நம்முடைய பண உதவிகளையும் அவர்களுக்கென்று நாம் செலவிடும் போது நிச்சயமாகவே அர்ப்பணிக்கும் போது அந்த அர்ப்பணத்தை பார்த்து தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுவுக்கென்று ஆதாயப்படுத்த நம் மூலமாக அவர் கிருபை செய்வார். அடுத்தபடியாக இந்த நாள்ல நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி சென்ற அந்திரேயா தீர்க்கதரிசி அவர் எப்படி குயிக்கா அவருடைய படகு வலை எல்லாவற்றையும் விட்டு ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுத்தது போல நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய நேரத்தை அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தன்னுடைய சகோதரனை இயேசுவென்றை கூட்டி வந்தார். தன்னுடைய அந்த கூட்டத்துல இயேசு பிரசங்கித்த கூட்டத்துல இருந்த ஜனங்களுக்கு ஆகாரம் பெருக்கம் உண்டாகும்படியாக அந்த சின்ன பையனை ஆண்டவரிடத்துல அறிமுகப்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரு ஜாதி ஜனத்தை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் அனைவரும் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியான ஒரு காரியத்தை இவர் செய்தார். இதே போலத்த விதமாய் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவின் மீட்பை அறிந்து கொள்ளும்படியாக அவரே மெய் தேவனாகிய கிறிஸ்து, அவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா ஜனங்களுடைய கண்களும் திறக்கப்படும்படியாக நாம் அவர்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறவர்களாக அவர்களுக்கு சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யம் பெருக்கமடையும். நாமும் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்திரேயா என்ற தீர்க்கதரிசியை குறித்து சீடரை குறித்து நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள நீங்க ஒரு தருணத்தை கொடுத்தீங்கப்பா. அவருக்குள்ளாக தகப்பனே அவருடைய பெயர் மற்ற சீஷர்களை பற்றி இருப்பது போல ஆண்டவரே அநேக சம்பவங்கள் எழுதப்படல தகப்பனே. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் எழுதப்பட்டாலும் இன்றைக்கும் ஆண்டவரே அவருடைய பெயர் அவருடைய புகழ் ஆண்டவரே அநேக நாடுகள்ல தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் அவருடைய ஆண்டவரே காரியங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவரே நீர் கிருபை புரிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்திரேயாவை போல தகப்பனே சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய திருவசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வருகை மிகவும் சீக்கிரமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே இந்த முடிவு காலத்தின் அடையாளம் என்ன என்று அறிந்து கொள்ள அவர் விருப்பப்பட்டாரே. ஆண்டவரே உம்முடைய வேதத்துல முடிவு காலத்தின் சம்பவங்களை நாங்கள் ஆண்டவரை பட்டியல் இடப்பட்டு இருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. நாங்கள் ஆண்டவரை இந்த நாட்கள்ல ஆண்டவரே அந்த காரியங்களின் நிகழ்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக இடங்கள்ல யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக வெள்ளங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே மனிதரிடத்தில் அன்பு குறைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெறுமையாய் சும்மா இருந்த ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடிக்கு உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே டிவி முன்பாகவோ ஆண்டவரே மொபைல் போன்ஸ் முன்பாகவோ வீணாக பேசுவதில் எங்கள் நேரங்களை செலவிட்டு விடாத
முடியாதபடிக்கு தகப்பனே ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை அவருடைய பணியை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்க ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக தகப்பனே நடைபெறுகிற இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யூடியூப்ல யாரெல்லாம் அந்த செய்திகளை கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு என்றால் என்பதை என்று யார் என்றே தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியாக உம்மை கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரை உண்மையாய் நாங்கள் செய்யும் போது என் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒரு திரள் கூட்ட ஜனங்களை நாங்கள் சொந்தமாக்க முடியும் ஆண்டவரே. அதற்கேற்ற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காய் நன்றி. இந்த நாள்ல செய்தி கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே செய்தி நாட்கள் இல்லாத நாட்கள்ல ஜெப நாட்கள் இல்லாத நாட்கள்ல அந்த நேரத்துல உங்க சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே ஐயா அந்த ஆசீர்வாதங்களை உரிதாக்கி கொள்ள தேவன் கிருபை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக நம்மை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டே நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, யோவான் 3:27, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று. இவ்வளவு அதிகமான ஒரு ஞானம் நிச்சயமாக ஆவியானவரால் பரலோகத்திலிருந்து நம்முடைய அன்பு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுடைய இந்த 15 நிமிட வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. Really God is with you sister and he has blessed you abundantly with his heavenly wisdom. ஒரு அந்திரேயா என்கிற ஒரு சிறிய வார்த்தை, அந்திரேயா என்கிற ஒரு வார்த்தை உள்ள ஒரு மனிதரை பற்றி இத்தனை அருமையாக வேதங்களின் அடிப்படையில வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில சொல்லியிருக்கீங்க. அப்கோர்ஸ் த எண்டிங் வாஸ் வெரி வெரி குட். அந்த முடிவு சொல்லும் பொழுது எப்படி அந்திரேயோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், முதல்ல அவர் அறிமுகப்படுத்தினார் இயேசுவை, பின்னர் இயேசுவை அறிவிக்கிறவராக மாறினார். ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எவ்வளவா இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்பதை மிக அருமையாக சொன்னீங்க. அந்திரேயோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய குணாதிசயங்களை ரொம்ப அருமையா எடுத்துரைத்தீங்க சிஸ்டர். It was really helpful for us. Thank you so much for such a wonderful message. Thank you sister. அடுத்ததாக நம்முடைய மத்தியில இருக்கிற அன்பு சகோதரர் தேவதாஸ் இப்ப ஓமன்ல இருக்காங்க. அவங்களுக்காகவும் நாம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே நேரத்துல மல்லிகா சிஸ்டர் நம்மளோடு கூட இணைந்து இருக்கிறாங்க. இந்த நேரலை ஜெபக்குழு இணை தலைவராக இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் தேவதாஸ், அன்பு சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களுடைய செல்ல பிள்ளை மிஸ்டர் சந்திரசேகரன், சந்துரு என்று செல்லமாக அழைக்கப்படுகிற சந்திரசேகரனுடைய பிறந்த நாள் இன்று. சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் அதற்கு அந்த அன்பு பிள்ளைக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்முடைய அன்பு மகனுக்காக அவருடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்கும்படியாக நீங்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகனை ஒவ்வொரு நாளும் மகன் மீது தங்கி இருக்கும்படியாக அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் நிரப்புகிற என் தேவனாகிய கர்த்தர் தாமே மகனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டை நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுக்கான எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் மகனுடைய வாழ்க்கையில வந்து தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக மகனுக்கு கொடுத்த நல்ல பேரண்ட்ஸ்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய பெற்றோரை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே நல்ல ஒரு சகோதரனை தகப்பனே நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்ல ஸ்டடிஸ கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்க செய்த தேவரீர் செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக உம்மை
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க சந்திரசேகரனுக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றிற்காய் சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளை தகப்பனே ஆண்டவரே ஐயா, எந்த நாட்கள்ல வேலை ஸ்தலத்துல அவருக்கு உயர்வு உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு தகப்பனே அவருடைய வாழ்க்கையில மேன்மையை பார்க்கிற ஆண்டாக ஆண்டவரே நீர் வைத்திருப்பதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, குடும்பம் என்ற உறவை உண்டாக்கினீரே. அப்படியே தகப்பனே உம்முடைய அன்பு மகனுக்கு ஏற்ற துணையை என் தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய கரத்துல இந்த காரியத்தை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க மகனை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்துல உயர்வுகளை கட்டளையிடுங்க, குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே யோசேப்பின் நிமித்தமாக ஆண்டவரே பார்வோன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல சந்திரசேகரின் நிமித்தமாக இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் மகனை ஆளுகை செய்யட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தும்படியாக நல்ல நல்ல செய்திகளை கேட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆன்லைன் ஜெப குழுவில் இருந்து மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்து சுகித்திருப்பீராக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை மகனோடு கூட தங்கி இருப்பதாக, அவருடைய பாதைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நெய்யாய் பொழிய பண்ணப்படுவதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Happy birthday to you. Happy birthday Chandrasekhar. Happy birthday. Thank you sister. Thank you. அடுத்ததாக இந்த லெந்து காலங்களிலே நம்ம சிறப்பாக ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். முதலாவது சபைகளுக்காக, பின்னர் ஊழியங்களுக்காக, பின்னர் ஒருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலும் சபைகளுக்காக லெந்து காலங்களிலே ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதற்காக நாம ஜெபிப்போம். சார் சபைக்கு தானே சார் ஃபர்ஸ்ட்? ஓகே ஓகே. அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் கூட இந்த 944வது இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்களை இணைத்தீரப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு சகோதரி அருமையான தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்களப்பா. நாங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்காக ஓட வேண்டும், எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும், எத்தனை காலங்கள் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி உணர்த்தினார்களப்பா. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, நாங்கள் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாக எவ்வளவாய் நாங்கள் மாற வேண்டும் என்பதை சொன்னார்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபைகளுக்காக வாய்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற சபைகள் இயேசு சுவாமி, கர்த்தருடைய நாமத்தை பிரபலப்படுத்துகிற சபைகளுக்காக ஆண்டவரே, கர்த்தரை மெய்தேவன் என்று மற்றவர்களுக்கு சொல்லிய விசுவாசிகளுக்கு ஆண்டவரே அடைக்கலம் தருகிற சபைகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இந்த லெந்து காலங்களிலே எல்லா சபைகளிலும் கன்வென்ஷன்கள் கூட்ட ஒரு வழக்கமாக, ஒரு சடங்காச்சாரமாக இருப்பதாக நாங்கள் காண்கிறோம் இயேசு சுவாமி. ஆனாலும் கூட இந்த எல்லா விசுவாசிகளும் இந்த கன்வென்ஷனில் செய்து கொடுக்கும் பேச்சாளர்கள் வைத்து பல சபைகள் செல்வது வழக்கமாக இருக்கிறது இயேசு சுவாமி. ஆனாலும் கூட இயேசு சுவாமி, இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்றவர்களுடைய மனதை புதுப்பிக்கிறதாகவும் விசுவாசங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாகவும் சபைகளிலே இன்னும் அநேகர் வந்து சேரும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே மிகவும் உண்மையான ஊழியர்களுக்கு ஆண்டவரே, கர்த்தரை மட்டுமே பற்றி வாழ்கிற ஊழியர்களுக்கு மிகுந்த இடைஞ்சல் உள்ள காலங்கள் அப்பா. சபைகளிலே ஆண்டவரே, தனியாக பிரசங்கம் பண்ணுவர்களை கூடாது, வேத ஆராய்ச்சியை கற்றுக்கொண்டவர்கள் சபையிலே இணைந்தவர்களை மாத்திரம் வைத்துதான் பேச வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா. கன்வென்ஷன் செய்தியிலே வெறும் ஆண்டவரே ஒரு ஆடம்பரத்திற்காக மட்டுமல்லாம, சடங்காச்சாரத்திற்காக மட்டுமல்லாம, அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை கொண்டு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. சபை விசுவாசிகள் எல்லாம் ஆவிக்குரிய எழுப்புதல் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட்டத்தை நடத்தவும், கூட்ட முடிவில் விசுவாசிகள் இயேசுவை இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற
தீர்மானம் கொடுக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விதமான கூட்டங்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் ஆண்டவரே இது அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது வேறு சுற்றி உள்ள மக்கள் மூலமாகவோ ஆண்டவரே இயற்கைகள் மூலமாகவோ தடைகள் வராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலின்படி ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த பவுல் சொன்னது போல கல்வாரியில் மறைத்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மேன்மைப்படுத்தவும், எந்த ஒரு பேச்சாளரும் தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு, அவருக்கு சீடர்களை உருவாக்க முயற்சிக்காதபடிக்கு நடந்து கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனுஷர்களை பின்பற்றுகிறபடியாக அல்லாமல் கர்த்தராகிய சிலுவையில் அறையுண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை மாத்திரமே உயர்த்தி காட்டும்படியாக இந்த பேச்சாளர்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவருடைய சுய மேன்மைக்காகவும் இந்த கூட்டங்கள் நடத்தவும் கூடாது ஆண்டவரே. இந்த கூட்டங்களிலே பேச்சுகள் இருக்கக்கூடாது அப்பா. மனுஷர்களை மறைத்து இயேசு சுவாமி கர்த்தாவை நீர் வெளிப்படும்படியாக இந்த லெந்து கால கூட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லெந்து கால கன்வென்ஷன்கள் மன மாற்றுதலுக்காகவும் மன மாறுதலுக்காகவும் கர்த்தருக்குள் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் விசுவாசத்தில் பலப்படுவதற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்த கோட்டைக்குள் நாம் இருக்க வேண்டும் என்றும் இயேசுவை இன்னும் பலரிடம் சொல்லி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உலகமெங்கும் போய் பிரசங்கிக்கும்படியான ஒரு காலத்திற்காகவும் இந்த கூட்டங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எல்லாம் இதை உணர்ந்தவர்களாக இருக்கட்டும் அப்பா. சபைகளிலே எந்த மேன்மையோ தாழ்மையோ ஏற்படாதபடி ஆண்டவரே இந்த கன்வென்ஷன்கள் எல்லாம் இயேசு சுவாமி இந்த லெந்து காலங்களினுடைய எந்த குறிக்கோளுக்காக அவர்கள் நடத்துகிறார்களோ அது குறிக்கோளை கொண்டு முழுமையாக நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவித கன்வென்ஷன் கூட்டங்களிலும் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கியாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு இன்னும் அதிகமான பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களையும் கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை பிறழில்லாமல் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லும்படியாக வேதத்தின் அடிப்படையில் மாத்திரமே அவர்கள் பிரசங்கிக்கும்படியாகவும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக ஊழியங்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் ஜெரி ஜோஸ்பின் லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார். கேக்குதா? கேக்குது. அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்கூடைக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. கிருபையாக நீங்க எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஜெப கூடுகைக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த பிரசனத்திற்காக ஏங்கி நிற்கிறோம். நீருடைய பிரசனத்தை வைத்திருக்கு விசுவாசிக்கிறோம். அருமையான செய்தி எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. அந்திரேயா குறித்து எவ்வளவு தெளிவாக இந்த நாளில நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தணும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில அந்திரேயா தெரியணும். நீங்க உதவி செய்யுங்க, பலன் தாங்க. இப்போதும் சுவாமி ஊழியங்களுக்காக உடைய பாதத்துல வருகிறேன். அடியனை அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை மன்னித்து ஆண்டவரே, எந்த குறைகள் இருந்தாலும் உமக்கு பிடிக்காத காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே ஒரு முறை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். இந்த லெந்து கால ஜபங்கள் என்று ஆண்டவரே, உபவாச நாட்கள் என்று ஆண்டவரே, இந்த நாட்கள் மாரியின் காலம், ஒருவேளை தபசு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இலையுதிர் காலம் சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இது அநேக விதமாக இந்த காலங்கள் ஆண்டவரே உடைய பாதத்துல எங்களை நாங்களே சரி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த காலம். இதுல ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்துல லெந்து நாட்கள் எல்லா ஊழியர்களும் தங்கள் ஊழியத்திற்கென ஒரு இலக்கு வைத்து அதை நிறைவேற்ற ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஊழியங்கள் செய்யறவங்க எல்லாம் இதுக்காக ஸ்பெஷலா ஆண்டவரே தங்கள் நேரங்களை செலவழித்து அதிகமாக இந்த நாளில அந்திரேயா குறித்து எவ்வளவு அழகான தியானம் பண்ணியிருக்காங்க. அதை போல ஆண்டவரே நல்ல ப்ரிப்பரேஷனோட முடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, முடத்திலிருந்து பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக ஆண்டவரை தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரை ஆத்துமாக்களை சந்திக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க சந்திக்க போகும்போது புதிய ஆத்துமாக்கள் தொடப்படணும் அப்பா. சபையில புதுசாக இணைக்கப்படணும் அப்பா. நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே விதைப்பின் காலம், நீரூற்றின் காலம், அறுவடை காலம் என்று 3 பணிகளையும் முறையாக மேற்கொள்வதற்காக உடைய பாதத்துல ஜெபிக்கிறோம். ஒருவேளை 40 நாட்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உமக்கு விசேஷமானது உம்முடைய பாதத்துல
நாங்க இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை எடுத்து செல்லுகிறவர்கள் ஆண்டவரே விதைப்போம். விதைக்கிறது மட்டும் இல்லை, நீரூற்றணும், தொடர்ந்து அதை அவங்கள ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல அறுவடை செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். வாலிபர் மத்தியில கல்லூரியிலலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மீட்டிங்ஸ் நடத்தின பிறகு ஃபாலோ பண்ற வேலை ரொம்ப சிறப்பா இருக்குமப்பா. அதான் ரொம்ப முக்கியமா இருக்குமப்பா. அதுல ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை சுற்றி சுற்றி அவர்களை அழைத்து அன்பு செலுத்தும் போது பிள்ளைகள் நல்லா உருவாக்கப்பட்டு சென்று பெரிய பெரிய மிஷினரிஸாக இருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கிறதை நான் அறிவேன்ப்பா. உம்முடைய பாதத்துல இந்த நேரத்துல இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ப்ரிப்பரேஷனோடு இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவிய பெற்றோர்களாக ஆத்மாக்களுக்கு போய் பேசத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. நல்ல செய்திகள் எங்கள் காதுகளில் நாங்கள் கேட்டமே துதிக்க நீங்க கிருபை செய்வீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எதிர்ப்புள்ள பகுதிகளில எந்த முறையில் சுவிசேஷன் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாங்க. தனியா போய்க்கூடாது. அவங்க அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, நான் போயிடுறேன்னு சொல்லி சுயமா போயிடாம ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்களாக மட்டுமல்ல, ஞானத்தோடு ஆண்டவரே துணையை கூட்டிக் கொண்டு செல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நல்ல ஒரு தீர்மானத்தோடு குரூப்பாக செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. ஜெபத்தோடு செல்ல கிருபை செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தாவின் துணையோடு செல்ல கிருபை செய்யுங்க. எதிராளிகள் மனம் திரும்பத்தக்கதாக ஊழியம் நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தாங்களே தாழ்த்தி ஆண்டவரே பெருமையாக சென்று விடாமல் ஆண்டவரே பெருமைப்படுத்தி தானே தாழ்த்தி இந்த ஊழியங்கள் நடக்கும்போது ஆண்டவரே உண்மையுமே ஆண்டவரே உடைய பரிசுத்தாவி ஆண்டவரே உள்ளத்தில் வரும்போது ஆண்டவரே எழும்பி பிரகாசிப்பாங்களேப்பா. அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாங்க பார்க்கிறோமே, அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே, அதிசயங்களை காண முடியும். நீங்க கிருபை செய்யுங்க. எதிர்ப்புள்ள இடத்துல ஜாக்கிரதையோடு சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லா ஊழியங்களிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க சுவாமி. அற்புத அடையாளங்கள் தொடர்ந்து நடக்கும்படி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள்லையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த 40 நாட்கள்ல அநேக அற்புதங்கள் காணப்படணும். இப்ப எங்கள் இடத்துல நாங்கள் கேட்டா நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே, எல்லாருக்காக ஜெபித்துட்டு இருக்கோம் சுவாமி. அதெல்லாம் அற்புதங்கள் அதுல நடக்கணும். எங்க ஜெபக்குழுல கூட அநேக பேருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துலயும் அற்புதங்கள் நடக்கணும். பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் நடக்கத்தக்கதாக இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாட்கள் நடக்கிற ஊழியங்கள் சிறப்பாக நல்ல 1, 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக அறுவடைக்கு ஏற்றதாக காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க. அதற்கான வைராக்கியத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த ஊழியங்கள் நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதமான அர்ப்பணிப்பு இல்லாம பெருமைக்காக, உலக பெருமைக்காக ஆண்டவரே, உலக அந்தஸ்துக்காக ஊழியக்காரர்கள் என்றால் ரொம்ப மதிப்பாங்க. ஏழை ஜனங்கள் தங்கள் காணிக்கை வைத்துக் கொண்டு ஊழியக்காரர்களை கடவுளை போல பார்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமேப்பா. அப்போ இந்த ஊழியமானது எவ்வளவு பயபக்தியோடு நடக்கக்கூடிய ஊழியம். அப்படிப்பட்ட பயபக்தியோடு அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. இந்த ஜெபங்களையும் உடைய பாதத்துல வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமென். இந்த ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்துல ஊழியர்களுக்காக ஜெபித்த அன்பு சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நம்முடைய இணையதள நிரலை ஜெபக்குழுவின் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு குடும்பத்திற்காக மற்றொரு குடும்பத்தார் ஜெபிப்பது. ஒருவருக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது அப்படியே கடைபிடித்து சார் மூலமாக இத கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்கள் குடும்பத்திற்காக சகோதரி சுகன்யா சுரேஷ் அவர்கள் ஜெபிப்பார். சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் குடும்பத்திற்காக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபிப்பார். துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. நாங்க நிற்பது மகாது இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபாண்டவரே. உங்களுடைய கிருபையினால தகப்பனே நாங்கள் கூடி வருகிறோம் தகப்பனே. எங்கள் மீது நீர் வைத்த அன்பினால நாங்கள் கூடி வருகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே, கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளில தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளை ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வேலை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாள்ல தகப்பனே சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவங்க குடும்பத்திற்காக தகப்பனே ஆண்டவரே ஜெபிக்க வருகிறோம் தகப்பனே. அப்பா, சகோதரி உம்மிடம் எவ்வளவு அன்புள்ள சகோதரி தகப்பனே. அந்த சகோதரி உமது பாத்துக்கு தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, சகோதரி பேர் உமது கிருபை தங்கட்டும் தகப்பனே. சகோதரியை ஆசீர்வதிங்க தகப்பனே.
அப்ப அவங்க அந்த ஒரு ரத்த கோட்டைக்குள்ள அவங்களே உங்க குடும்பத்தையும் மூடிக்கொள்ளுங்க. அந்த ஒரு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஒரு சகோதரி பங்கு பெறும் ஊழியங்கள்ல தகப்பனே, தனிப்பட்ட ஜெப ஊழியங்கள்ல தகப்பனே, எல்லாவற்றிலும் தகப்பனே உமது கரம் கூட இருந்து வழி நடத்திட்டு தகப்பனே. ஆலோசனை கர்த்த நீர் தகப்பனே, அவர்களை ஆட்கொண்டு தகப்பனே, ஆவியானவரே நீர் அவங்களை ஆட்கொண்டு தகப்பனே, உமது சுத்தத்தின்படி அந்த ஊழிய காரியங்களில் தகப்பனே நீங்க சகோதரி கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. முடிவு பரியந்த நீ எதற்காக அவங்களை பிடித்தீங்களோ தகப்பனே, அன்றைய பிடித்த மாதிரி தகப்பனே, அவங்களை எதற்காக நீங்க பிடித்தீர்களோ தகப்பனே, உமது நோக்கம் உமது சித்தம் அவங்களுடைய சகோதரிக்கு நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா, சகோதரிக்குள் காணப்படும் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. சுகமாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உச்சி முதல் உள்ளங்கால் வரை தகப்பனே, ஒவ்வொரு அவயங்களையும் தகப்பனே, அவயங்களில் உமது ரத்தம் ஊட்டப்படுத்து தகப்பனே. ரத்த அணுக்களில் உமது ஆண்டவரே உமது ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. புது அணுக்களை உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. பலகீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. காந்தாண்டுகளுக்கு கொடுத்த ஒரு பலனை சகோதரிக்குள் வைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே சமீபத்தில் தகப்பனே ஆண்டவரே விபத்தில் இருந்த அவர் உறவுக்கார ஊழியருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவங்க அந்த ஊழிய குடும்பம் மீது எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு கரிசனை வைத்திருந்த அந்த ஜெப குறிப்புல அவங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருப்பார்கள் தகப்பனே. அப்பா, அவங்க உங்களுடைய பாதத்துல இளைப்பாறுகிறாங்க தகப்பனே. அவங்க விட்டு சென்ற அந்த குடும்பத்தை நீர் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. சங்கீதம் தகப்பனே 62:5 சொன்னதுபடி தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. நீங்களே தலைவனாய் இருங்கப்பா. ரத்த கோட்டைக்குள் அந்த குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது அவங்க மன பாரத்தோடு இருப்பாங்க தகப்பனே. அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு கொடுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, என்னென்ன தேவைகள் உண்டு அனைத்து சந்திக்கப்படட்டும் தகப்பனே. நீங்க ஏற்றி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த குடும்பத்தை இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அடுத்ததாக தகப்பனே மகள் மருமகள் பேர பிள்ளைகள் பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவ பாதுகாப்பு அவர்களுக்குள் வரட்டு தகப்பனே. அவங்க மகள் குடும்பத்துல தகப்பனே, மகள் மருமகன் பேர பிள்ளைங்கள் எல்லாவற்றையும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று வேத வசனம் சொல்கிற தகப்பனே. ஜெபிக்கிற அந்த மகளை முன்னிட்டு தகப்பனே, அப்பா, உங்களை நிழலுக்குள் அந்த பிள்ளைங்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த குடும்பத்துல தகப்பனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஒரு முன்னேற்றம் தகப்பனை காணப்படும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மூத்த மகன் மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சமீபத்தில் தகப்பனே பிறந்த 2ஆம் குழந்தைக்கு அடிக்கடி சுகவீனப்படுவதாக கேள்விப்படுகிறோம் தகப்பனே. அப்பா, தழுமுள்ள கரங்களான பிள்ளைய நீங்க அழைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பலகீனத்தை நாங்க ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே தகப்பனே, உங்க தழுமுள்ள கரங்களால் இந்த பிள்ளைய அனைத்து சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மால் மாத்திரம்தான் கூடு தகப்பனே. அந்த சின்ன பிள்ளைய நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. சுகவீனம் வரவே கூடாது தகப்பனே. உங்க நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமைப்படணும் தகப்பனே. இயேசு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், நாங்க ஜெபித்தோம், கூடி ஜெபித்தார்கள், சுகத்தை கொடுத்தார் என்று தகப்பனே சாட்சி சொல்லும் விதமாக தகப்பனே ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு கொடுங்கப்பா. அந்த பிள்ளையோடு நீங்க பேசுங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா. வழிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. இளைய மகன் மோசஸ் ஊழியத்துக்காக ஒரு திருமண வாழ்க்கை சிறக்கவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைய நீங்க தகப்பனே, பிள்ளைக்காக நாங்க ஜெபங்களை ஏறெடுத்த தகப்பனே, மோசஸ்க்காக நாங்க ஏறெடுத்த தகப்பனே. அப்பா, நீங்க பிள்ளைய ஏற்றிக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உங்களுக்கு சித்தம் பிள்ளைகளுக்கு மோசத்திடத்தில் நிறைவேறது தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த
அப்பா மீண்டுமாக சகோதரி மார்க்கஸ் ஸ்டீபனை தகப்பனை உங்களுக்கு பார்த்துக்கு சாட்சி ஒப்பு கண்டிக்கிறாங்க. அவங்க பொறுத்து அவங்க குடும்பங்களோடு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. எடுத்து எல்லா ஜெப விண்ணப்பங்களை தகப்பனே நீர் கேட்டு அதன்படியே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து சமாதான சந்தோஷத்தில் நிரப்பி பொருளாதாரத்தை சிறந்திருக்க பண்ண போக கிருபைகள் எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்தை நீங்க நிரப்ப போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அவங்க பிள்ளைங்களிடத்தில் தகப்பனே அப்பா உமது ஆசீர்வாதம் வில்லங்கட்டு தகப்பனே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பத்தை இணையதள நேரல ஜெபக்குழுல இருந்து நாங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதம் சங்கட்டு தகப்பனே. உங்க நாமத்துல அந்த குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் எப்போ நிலைத்திருக்கட்டப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக சகோதரி சுகன்யா சுரேஷ் அவர்கள் குடும்பத்திற்காக சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்துக்கு மகிமையாக இப்படியா டேனியல் அங்கிள் ஏற்படுத்தின இந்த ஜெப ஐக்கியத்துல பங்கு பெற்றிருக்கிற எல்லா சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒருமித்து கூடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அநேகருக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறாங்கப்பா அப்பா, அம்மை ஆராதிக்கிறாங்கப்பா. அவங்க நாம மகிமைப்படுகிறது என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளிலும் பாவியாகிய நான் கூட இந்த கொடுகையிலே பங்கு பெற முடியாது தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே ஜெபிக்க முடியாய் ஆண்டவரே என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். என்னுடைய குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து அப்பா என்னுடைய ஜெபத்தை கிருபையாய் நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்பா சுகன்யா குடும்பத்துக்கு என்று ஜெபிக்க முடியான பாரத்தை கொடுத்து அப்பா அந்த குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்னை ஜெபிக்க ஏவியர்களை வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. அப்பா அந்திரையா உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்திரையா ஆண்டவரே அப்பா இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதில், மற்றவர்களை இயேசுவண்டை வழி நடத்துவதில் எப்படியாய் முக்கியமான பங்கு ஆற்றினாரோ அப்படியே நாங்களும் ஆண்டவரே நாங்கள் செயல்பட தேவரீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்போதும் தகப்பனே சுகன்யாக்காக நன்றி செலுத்துகிறேன். எசப்பா சுகன்யா உம்முடைய பிள்ளை ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாலிப வயதுல எப்படியாய் உம்மை நேசித்து அப்பா உம்மோடு தன்னை ஆண்டவரை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு மகள் ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா. பரத்திலிருந்து பிள்ளை ஒத்தாசை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல திருமண வாழ்வையும் கர்த்தர் பிள்ளைக்கு அருளி செய்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தவறாம எல்லா கொடுகையும் பங்கு பெறுகிற மகள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரை இப்பொழுதும் குடும்பத்தின் காரணமாக வேலை பழுவின் காரணமாக மகள் இந்த ஐக்கியத்துல பங்கு பெற முடியாது இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தயவா இறங்கி பிள்ளைக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பள்ளி பணி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்காக 100க்கு 100 மதிப்பெண் பெற்று ஆண்டவரே பிள்ளைகள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதுல சிரத்தையா இருக்கிற மகளப்பா. அந்த மகளுடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. தயவா இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. இறங்குங்கப்பா அப்பா. நீங்க மகளை நினைத்தருளுங்கப்பா அப்பா. அவளுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள அப்பா நீங்க முப்பரி நூலா இருந்து பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனியை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து போட்டுருங்கப்பா தகப்பனே. இறங்குங்கப்பா. அப்படியே பிள்ளைகளப்பா சோர்ந்து போய் விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க செய்யுங்கப்பா. இறக்க செய்யுங்கப்பா. நெடுங்காலம் காத்திருந்து பிள்ளை சோர்ந்து இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. நீங்க தேற்றுங்கப்பா அப்பா. நீங்க கற்பத்தை அடைக்காத தேவன் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. மகள் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை பெற்று என் தேவனுடைய நாம மைமைக்கென்று தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கிட மகளை கர்த்தர் பலப்படுத்த முடியாய். மகளை கர்த்தர் நினைத்தருள முடியாய். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே சுகன்யாவுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, இங்க ரகுமத் நகர் பகுதியில அவங்க வசிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலவீனங்கள் உண்டுப்பா தகப்பனே. முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களப்பா. இறக்க செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, இறங்குங்க, உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் ஏறெடுக்கிற ஜெபங்களை கேட்டருளுங்கப்பா. அப்பா, அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, பிள்ளைகள் களி கூறட்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்பது என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துவதற்கு ஆண்டவரே நீங்க உங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா தகப்பனே. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிப மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தம்பி பிரகாஷுக்காக நன்றிப்பா, நன்றி ஏசப்பா. பிள்ளைக்கு இறங்குங்கப்பா தகப்பனே. நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா, நல்ல வேலை வாய்ப்புல கர்த்தர் உயர்வை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. கிருபையா ஆண்டவரே, உமக்கு பயந்து உடைய நாமத்தை உயர்த்துகிற மகனாக வாழ கிருபை கொடுங்கப்பா. உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அப்பா, கிருபையாய் மகனுடைய குடும்ப வாழ்வுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு எதிர்கால வாழ்வை, நல்ல ஒரு திருமண வாழ்வை மகனுக்கு நீங்க அருளி செய்ய முடியாக ஜெபிக்கிறப்பா. ஏற்ற காலத்துல கர்த்தர் பிள்ளையை உயர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஈசாக்குடைய வாழ்வில அதிசயம் செய்த கர்த்தர் அப்பா, மகன் பிரகாஷுடைய வாழ்வில அதிசயம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சுகன்யாவுடைய வயதான அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளின் வாழ்வை கண்டு உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய காரியமாய் ஆண்டவரை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையாய் காத்தருளுங்கப்பா. அவங்களுடைய பிரயாணங்கள்ல, அவங்களுடைய போக்குவரவுகள்ல தேவன் பாதுகாப்பு கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பலவீனமும் பிள்ளைகளை தாக்காதபடி ஆண்டவரே இரத்த கோட்டைகளை குடும்பமாய் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. உடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்த தேவன் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நாட்களிலே நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் ஆமென் என்றும் இறங்கி ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டருளியதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்த வாரம் கூட செபதேவின் குமாரனாகிய யாக்கோபுவை பற்றி அடையாளம் கூட தேவனுடைய செய்தியை வேத வசனங்களோடு வேத ஆராய்ச்சிகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளுங்கள். இதற்காக நான் தகுதியாக ஆயத்தப்பட ஒவ்வொருவரும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் மத்திய ஆசிய கிழக்கு நாடுகளுக்காகவும் மக்களிருந்து கால கன்வென்ஷன் கூட்டங்களுக்காகவும் ஒருவருக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தயவு செய்து அனைவரும் சரியான நேரத்தில் இணைப்பில் இணைந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். முடிவு ஜெபமாக இன்று நம் மத்தியிலே செய்தி கொடுத்த அன்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்த காரியங்கள்ல என் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அநேக நாட்களுக்கு பின்பாக ஆண்டவரே சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவருடைய சத்தத்தை கேட்க நீங்க கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஊழியங்களுக்காக
சபை ஊழியங்களுக்காய் ஜெபிக்க கிருபை கொடுத்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே உம்முடைய கிருபை ஆண்டவரை இம்மட்டுமாய் தாங்கி வழி நடத்தினதே அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அந்திரேயா அவர்களுடைய சுவிசேஷ பணியை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க கிருபை தந்தீங்க தகப்பனே. ஆண்டவரை இயேசுவின் இடத்துல மற்றவர்களை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை இயேசுவை அறிவிக்கிற மகனாக காணப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரை இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரை அவருடைய அன்பையும் ஆண்டவரை நற்செய்தியையும் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் எங்களுக்கு கிருபை தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவதற்காய் நன்றி 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 ஆண்டவரை. ஜெப பங்காளர்கள் குடும்ப பராமரிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் என் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தின் பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கும்படியாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் வாரங்கள்ல தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தின் எல்லா தேவைகளும் இந்த மாதத்திற்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக என் தேவ கரம் குடும்பங்கள்ல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் என்னென்ன காரியங்களை என்னென்ன வேலைகள் என்னென்ன பணிகள் செய்தாலும் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வழி நடத்தலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப ஊழியம் தடையின்றி நடத்தப்பட என் தேவன் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேகர் பங்கு பெற்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைதாங்க. இந்த ஊழியத்தை பொறுப்போடு எடுத்து செய்கிற ஆண்டவரே சகோதரர் அவர்களுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதம் இடராதபடிக்கு தகப்பனே தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆண்டவரே உம்முடைய மகனை தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களை பலப்படுத்தட்டும். 2 பேரும் இணைந்து தகப்பனே எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற காரியத்துல என் தேவ நாம மகிமைப்படும்படியாக அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மூலமாய் இந்த ஊழியம் ஆண்டவரை தொடர்ந்து நடைபெற்று வர தங்கு தடையின்றி நடைபெற்று வர கர்த்தர் கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்துல ஆண்டவரை உதவி செய்கிற டாக்டர் தேவதாஸ் அவர்கள் குடும்பத்தாரையும் கூட உடைய கரத்துல நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுதும் கூட அப்போஸ்தல விசுவாச பிரமாண அறிக்கை பாடலும் அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை பற்றிய பாடலும் வனைந்த வல்ல பரனான பாலக தந்தையை நம்புகிறேன். பாலக தந்தையை நம்புகிறேன். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன். அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் 3ஆம் நாள் உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்
வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனை உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்களாகிய நம் யாவருக்கும் சமாதானமும் விசுவாசத்தோடு கூட அன்பும் உண்டாவதாக. அமேன். அமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். Thank you, Sister Devi Martin. Thank you so much. இந்த 944வது இணையதள நேரலை ஜெப குழுவிலே இந்த ஜெப வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வரும் காலங்களிலும் தொடர்ந்து இணைந்து பயன்பெறுங்கள். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். Thank you all. Thank you so much. Thank you very much. God bless you. Especially சகோதரி ஜெரி ஜோஸ் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தான் ஸ்கிரீன் போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Okay. ஆமென். Praise the Lord. Sister